வாழ்வியலை நம் வாழ்வில் நாம் எதற்காக பிரிந்திருக்கிறோம், எங்கே நாம் செல்ல போகின்றோம் என்று சத்தியம் இருந்தாலும் பல வேளைகளில் நாம் அந்த சத்தியத்திலிருந்து ஃபேமிலியில இருக்கோம். சோ ஃபேமிலியில நம்ம வாழும் போது பல நிலைகள்ல நம்ம என்னதான் சுவாமிஜி நம்ம கொடுத்திருந்தாலும் பண்ணணும்னு நினைச்சாலும் நாம சூழ்நிலையை நாம் சந்திக்கும் போது பற்பல சூழ்நிலையை நாம் கடந்து வரும்போது பல நிலைகளில் நாம் கேட்ட சத்தியங்களுக்கும் நம் வாழும் வாழ்விற்கும் ஒரு முரண்பாடான நிலை உருவாகுவதே உண்மைதாங்க. பல நேரங்கள்ல வேறாக அமைகிறது. இறைவனே நானாக உள்ள சத்தியத்தை குரு அருள் இருக்கின்றார், அதை நாம் பின்பற்ற. ஆனால் பல வேளைகளில் இறைவனை மறந்து நான் தான் செய்தேன், இதனால் தான் நடந்தது, இன்னார்தான் அதற்கு காரணம் என்று லயமாகி விடுகிறது. புறப்பொருளில் நாம லயமாயிடுறோம். அப்போ அந்த இறை உணர்வு, இறைத்தன்மையை இதனாலதான் வாழ்விலே சிக்கல், மனதிலே குழப்பம், உடலிலே நோயாகவும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த பிளவை நீக்கி இறைநிலையோடு கரைந்து உரை நாம் வாழ வேண்டும். குரு கொடுக்கும் சத்தியத்தை அதுவா நிலையில் மனம் வைத்து நாம் வாழ வேண்டும். இதுதான் வாழ்வியல் சங்கல்பங்களாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆனா நம்முடைய பதிவுகள் இதுக்கு தடையாக இருக்கின்றன. எத்தகைய உயர்ந்த சிந்தனைகள் கேட்டாலும் சூழ்நிலை என்று வரும்போது நாம் துவண்டு விடுகின்றோம். நம் மனம் பலவீனம் அடைந்து விடுகிறது. ஆனால் நாம் வாழ்ந்தே தீர வேண்டும், இருநிலை உணர்ந்தே தீர வேண்டும், அதுவாக கரைந்து விட வேண்டும். இந்நிலையில் நாம் வாழ்வதற்கு நமக்கு யார் ஒருவர் துணையாக இருப்பார் பார்த்தோம்னா, தன்னிலை உணர்ந்த மகான்கள் தான் நமக்கு உறுதுணையா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் எப்படி வாழணும். பரிபூர்ணமா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அதை நமக்கு வழிகாட்டலாம் விட்டுட்டு போயிருக்காங்க. அப்போ நாம ஏன்னா அந்த வாழ்க்கையை அவங்க வாழும் போது எத்தகைய சிரமங்கள் மேற்கொண்டார்கள், அந்த சிரமங்கள் நம்மள ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னு நமக்கான வாழ்க்கை முறையை கொடுத்துட்டு போயிருக்காங்க. முழுமையான இரையாற்றலானது அனுதினமும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நானோ நொடியும் நமக்காக அளித்துக் கொண்டே இருக்கின்றது. நாம் கேட்பதை, நாம் கேட்காததை நமக்கு அளித்துக் கொண்டே இருக்கின்றது. ஆனால் அறியாமையால் அதை பெறுவதில்லை. அதை நாம் பெறுவதில்லை. ஏன்னா நம்ம கிட்ட நிறைய அறியாமை இருக்குங்க. பதிவுகளால் உருவான அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயப்படுதல். இதனால் இறைவனே நம் பிறர் மூலமாக அது கொடுக்கும் போது அதை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. முழுமையின் பின்னம் முறையிட்டு கேட்கிறது, முழுமை அதை கொடுக்கிறது. நாம் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் இறைவன் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றான். ஆனால் நம் மனமானது பழக்கத்தில் தோய்ந்த நம் மனமானது அதை ஏற்றுக்கொள்கின்றதா? இல்லை. மனமானது பழக்கத்திலேயே தன்னை தோய்த்து வைத்துக் கொண்டிருக்கதே தவிர தான் பெற்ற விளக்கத்தின் வழி வாழ தடுமாறுகிறது. பிறர் அவ்வழி வாழ நமக்கு வாய்ப்பளித்தாலும் பல நேரங்களில் அதை உதாசனப்படுத்தி விடுகிறது. எனக்கு என் பிரச்சனையே பெருசா இருக்குதுங்க, நான் எங்கெங்க இதெல்லாம் கத்துக்கிறது? எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சரி சமைச்சு போடுறதும் அவங்கள பாத்துக்கிறதுக்குமே சரியா இருக்குதுங்க, நான் எங்கெங்க இதெல்லாம் கத்துக்கிறது? நாம சுயம்ங்க. இந்த சுயம் வென்று வரணும் இந்த பிறவில. அது வெல்வதற்காக தான் இந்த பிறவி எடுத்திருக்கோம். எடுத்தேன் பல பிறவி பிறருக்கு உழைத்தே ஏழையானே. அப்போ பிறருக்காக ஃபேமிலிய கவனிக்கணும் இல்லைன்னு சொல்லல. அவங்கள எல்லாருக்கும் நம்ம கடமையை பரிபூர்ணமா அத்தனை பேருக்கும் செய்யணும். பட் அதையும் கடந்து எங்கேயோ தவித்துக் என்னுள் ஆழ்ந்து தவித்துக் கொண்டிருக்கும் ஆத்மாவையும் நான் கவனிக்க வேண்டும்.
நமக்குள்ள நம்ம ஆத்மா எப்பெல்லாம் நம்ம முரண்பட்ட செயல்கள் செய்யறோமோ அப்பெல்லாம் நம்ம ஆத்மா கிடந்து தவிக்குது. நான் முழுமை அடைவதற்காக பிறந்திருக்கின்றேன், இந்த பிறவி எடுத்திருக்கின்றேன். நீங்களாம் அவங்க கவனிச்சுக்கங்க, பரவாயில்ல, இருந்தாலும் என்னையும் கவனிச்சுக்கங்கன்னு அனுதினமும் நம்ம ஆத்மா தவித்துக் கொண்டிருக்கிறது. அந்த தவிப்பு தான் பல நேரங்களில் நமக்குள் இருக்கும் ஆத்மாவின் தவிப்பே நமக்கு பாவப்பதிவாக அமைந்து விடுகிறது. அதுதான் உடலில் நோயாகவும் உள்ளத்தில் களங்கமாகவும் அமைந்து விடுகிறது. பல சமயங்களில் நம்ம உடம்ப கவனிச்சுக்கல, சரியான நேரத்துக்கு சாப்பிடல, எல்லாருக்கும் கரெக்டான நேரத்துக்கு சாப்பாடு போட்டோம், ஆனா நம்ம நேரத்துக்கு சாப்பிடல. எனக்குள்ள என்னுடைய வயிறு என்ன சொல்றது, சத்தம் கொடுக்குது, எனக்கு பசிக்குது, அதையும் இக்னோர் பண்றோம். உள்ள ஆத்மா தவிக்குது. நான் சாதிப்பதற்காக, இறைநிலை உணர்வதற்காக இந்த பிறவி எடுத்துள்ளேன், இந்த உடலை எடுத்துள்ளேன், அதை நீ கவனிக்கணுமே, நம்ம உதாசனப்படுத்துறோம். இப்ப என்ன ஆகுதுங்க, அதுவே நோயாக மாறி விடுகிறது, அதுவே நோயாக மாறி விடுகிறது. இவ்வாறாக பல நேரங்களில் நாம் செய்யும் செயல்களே நமக்கு பாவப்பதிவாக அமைந்து விடுகிறது. பாவப்பதிவுன்றது பிறர் தூண்டி அவர்களை நாம திட்டியோ மனம் வருந்த செய்தோ நமக்கு உருவாகுவதை தாண்டி நாம் நம் செயலின் மூலம் நம் ஆத்மாவை நாம் வதைய வைக்கின்றோம் அல்லவா? அதில் தோன்றும் பாவப்பதிவுகள் தான் அதிகமாக இருக்கின்றது. அதனாலதான் வாழும் வகை அறிந்து வாழ வழிகாட்ட இறைவா குருவாய் அருள்வாய். நம்ம பல சங்கல்பங்களை மேற்கொள்ளணுங்க. ஏன்னா நம்ம அறியாமையில வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம பல அறியாமையில வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த அறியாமலே நம்மளுடைய ஆன்மீகத்துக்கு ஒரு முற்றுக்கட்டையாக அமைகிறது. பல நேரங்களில் நான் சரியாக தான் செல்கின்றேன் என்ற நினைப்பில் பல அறியாமை என்றும் நிலைகளில் நம்ம சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது நம்ம ஆத்மாவானது. அப்போ பல சங்கல்பங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஞானிகளை பற்றி கொண்டு, ஞானிகள் நமக்காக விழிப்புடன் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நம்மை அரவணைத்துக் கொள்ள, நம்மை வழிநடத்த, நம்மை இறைநிலையோடு கரைத்து விட. அப்போ ஞானிகள் பார்வையிலிருந்து நம்முடைய ஆன்மீக பயணத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் நண்பர்களே. ரொம்ப அழகான உதாரணங்க, ஒரு கங்காரு கோபம். ஒவ்வொரு கிளாஸ்லயும் இது ஒரு ஞாபகத்துல இருந்துகிட்டே இருக்க விஷயம், சொல்லணும்னு நினைக்கிற விஷயம், மீண்டும் மீண்டும் கூறினாலும் பரவாயில்ல, மீண்டும் மீண்டும் ஆத்மாவில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்வோம். ஒரு கங்காரு அது துள்ளி குதிக்குதுங்க, ஒரு யூடியூப் சேனல்ல பார்த்தேன், நீங்களும் பாருங்களேன். கங்காரு வித் பேபி கங்காரு பாத்தீங்கன்னா அழகா தெரியும். அந்த கங்காரு குட்டி ஓடி வருதுங்க, யாரோ அதை கூப்பிடுறாங்க. உடனே அவங்க அம்மாவோட அந்த கருவறை இருக்கு இல்லைங்களா, பவுச், அதுக்குள்ள ஏறி வந்துட்டு உள்ள போய் நின்னுட்டு அங்க இருந்து வெளியே எட்டி பாக்குதுங்க. யாரோ ஒருத்தர் குரல் கொடுக்கும் போது அந்த கங்காரு குட்டி பயந்துருச்சு. ஆனா அம்மா கிட்ட உள்ள போய் நுழைஞ்சு அங்கிருந்து பார்க்கும் போது அது தைரியமா தெளிவா தன்னம்பிக்கையோட பாக்குது. ஞானிகள் எல்லாரும் கங்காருங்க, நாம கங்காரு குட்டி. அவர்கள் பார்வை வழியாக நாம் இந்த உலகத்தை பார்க்கும் போது காணும் அத்தனையும் தெய்வமயம். ஏன்னா அவர்கள் பார்ப்பது அத்தனையும் இறையன்றி வேறேதும் கிடையாது. அப்போ அவர்கள் அறிவு நிலையோடு நம்மை கரைத்து கொண்டு அந்த நிலையிலிருந்து உலகத்தை பார்க்கும் போது பிழை ஏது, களங்கம் ஏது, குற்றம் ஏது, குறை ஏது? அவ்வாறு பார்க்க மறுப்பதால் மட்டுமே குற்றம் குறைகள் நம் கண்ணில், நம் அகத்தில் பதிவு செய்யப்படுகிறது. அப்போ நாம நிறைவா வாழணும்னா இறைநிலையோட கண்டு இந்த பிறவியை பரிபூர்ணமாக அனுபவிக்க வேண்டுமெனில் ஞானிகள் பயம் நம் ஆத்மா கரைந்து விட வேண்டும். மிகவும் ஒரு நிறைவான ஒரு நிலை. அதுதான் சொல்றார் சாமிஜி, வாழும் வகையறிந்து வாழ வழிகாட்ட இறைவா குரு அருள்வாய். எனக்கு தெரியல, அப்போ இறைவா நீயே குருவாய் வந்து எனக்கு அனைத்தும் அருள்வாய், எனக்கான வழியாய் நீயே நிற்பாய்.
இதெல்லாம் சங்கல்பங்களா நமக்கு இருக்கணுங்க. ஞானிகளை பற்றி கொண்டு அவர்கள் வார்த்தைகளை அவர் ஒவ்வொரு வார்த்தையாலும் விட்டுட்டு போயிருக்காங்க. அந்த வார்த்தைகளையே நம் வாழ்வின் சங்கல்பமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். உதாரணம் பார்த்தோம்னா, நம்மளுடைய இயல்பான சங்கல்பம் பல நேரங்களில் நான் நோய் இல்லாம வாழ்ந்தா போதுங்க, நான் நோய் இல்லாம வாழங்க, பிரச்சனையே இல்லாம வாழ்ந்தா போதுங்க. இப்ப நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன கேக்குறோங்க? என்ன வார்த்தையை கேக்குறோங்க? நோய் என்ற வார்த்தையை பதிவு செய்கின்றோம். அப்புறம் வேற என்ன செய்யறோங்க? சிக்கல் இல்லாத வாழ்க்கை, சிக்கல் என்ற வார்த்தையை பதிவு செய்கின்றோம். பிரபஞ்சம் திருப்பி நமக்கு என்ன கொடுக்குதுங்க? நீ நோய் தானம்மா கேட்ட, நோய் இல்லாம வாழணும்னு, அதனால முதல்ல நோய் கொடுக்குறேன், அதுக்கப்புறமா அது எப்படி இல்லாம வாழ்றதுன்னு கத்து கொடுக்குறேன். அப்போ நான் நல்லதான சங்கல்பம் எடுத்தேன், ஏன் நான் உடம்பு சரியில்லாம போறேன், ஏன் நான் மீண்டு வந்தேன் அப்படின்னு பார்க்கும்போது கேட்டது என்னங்க? நோய் இல்லாம வாழணும். அப்போ முதலில் நோய், அதுக்கப்புறமா இல்லாம வாழ்றது எப்படின்னு காட்டக்கூடிய வழிகாட்டல். அப்போ பல நேரங்களில் நமக்கு எவ்வாறு சங்கல்பம் எடுத்துக்கொள்வதென்றே தெரியவில்லை. பிகாஸ் ஆஃப் ப்ரீ கான்செப்ட், எல்லை கட்டிய மனநிலையால் நமக்கு தெரிந்தது மட்டுமே வார்த்தையாக பின்னி பிணைந்து உள்ளோம். அறியாதது என்ன? எவ்வாறு நான் இறைவனிடம் கேட்பது? எவ்வாறு இறைவனின் அருளை நான் பரிபூர்ணமாக பெறுவது? அப்பொழுது ஞானிகள் கையை பற்றி கொண்டு அவர்கள் அறிவு நிலையோடு கலந்து நாம் எடுக்கும் சங்கல்பங்கள் வாழ்வியல் சங்கல்பமாக மாறுகின்றன. அவங்க நம்ம கஷ்டப்படுத்த மாட்டாங்க. ஞானிகள் நமக்காக அவர்கள் அறிவு நிலையில இருநிலையோடு கலந்து அந்த நிலையில இருந்து நமக்கான சங்கல்பங்களை அவங்க எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. நமக்கு அவர்கள் படித்து நமக்கு தேவையான சங்கல்பங்களை, நாம் பெற விரும்பும் சங்கல்பங்களை, நாம் மறந்த சங்கல்பங்களை, அதை நாம் மீண்டும் மீண்டும் உச்சரிக்கும் போது நம் வாழ்வு மேன்மை அடைகிறது, சிறப்புறுகிறது, பேரானந்த களிப்பில் திளைக்கிறது. அப்போ நாம ஒவ்வொரு நிமிடமும் ஞானிகள் ஏங்க கவியை படிக்க சொல்றாங்க? எதற்காக கவியை படிக்க சொல்றாங்க? அதை மனப்பாடம் பண்றதுக்குங்களா? இல்லைங்க, அதை நம்ம ஆத்மாவோட பயமாக்கிக் கொள்வதற்காக. எச்செயலை, எப்பொருளை, எக்குணத்தை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையதாய் நினைப்போர் ஆற்றல் அறிவிலும் உடலிலும் மாற்றம் காணும் எப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மில் தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கியே தீரும். உண்மைதாங்க. நம்ம எந்த அளவுக்கு ஞானிகளோட வாழ்றோமோ, ஒவ்வொரு நாளும் ஞானிகளோட குருவோட வாழ்ந்து கொண்டே இருக்கின்றோமோ, அந்த அளவுக்கு எந்தெந்த வகையில் அவர் சிக்கல் இருந்து விடுபட்டார்களோ, எந்தெந்த வகையில் அவர் மேல்நிலை இருநிலையோடு கரைந்த நிலை வாழ்ந்தார்களோ, அந்த வாழ்க்கை நமக்கு படிப்படியாக அமைகிறது, நமக்கு சங்கல்பமாக அமைகிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் ஞானிகளோட கவிகளை, அவர்களுடைய சங்கல்பங்களை நம் மயமாக்கி கொண்டு நம் சங்கல்பமாக ஒவ்வொரு நிமிடமும் எத்தனை நிமிஷங்கள் நம்ம வேஸ்ட் பண்ணியிருக்கோங்க, எத்தனை சிந்தனைகளோடு நம்ம வேஸ்ட் பண்ணியிருக்கோங்க, எத்தனை எண்ணங்கள் நம்மை பலகீனப்படுத்தி இருக்குதுங்க, எத்தனை உறவுகளோட எண்ணங்கள் நம்மளை அனுதினமும் காயப்படுத்தி கொண்டே இருக்குதுங்க. ஆனா நாம ஒவ்வொரு நிமிடமும் நேர்மறை எண்ணங்களோடு, குருவின் சிந்தனையோடு, ஞானிகளின் அறிவோடு, அவர்கள் எழுதியுள்ள, அவர்கள் நமக்கு அருளியுள்ள வார்த்தைகளை, கவிகளை, சத்தியங்களை நாம் நமக்குள் அசை போட்டுக் கொண்டே இருக்கும் போது அது நம் வாழ்வின் சங்கல்பமாகி விடுகிறது. வெற்றியை நோக்கி, வாழ்வின் வெற்றியை நோக்கி நம்மை எளிமையாக, லகுவாக, ஆனந்தமாக அழைத்துச் செல்கின்றது. அப்போ எனக்கு தெரியாது இறைவா எவ்வாறு வாழ வேண்டும் என்று, நீதான் குருவாய் என்னை வழிகாட்ட வேண்டும். சத்தியத்தை அருளிய ஒவ்வொரு ஞானிகளும் குருவே, என்னை நான் அறிய வேண்ட இறைவா நீயே என் குருவாய் வந்தாய். இறைவேறு குருவேறு கிடையாது, இறைவனே குரு ரூபத்தில் நம்மை வழிகாட்டிக் கொண்டிருக்கிறது.
அப்போ குரு பல சமயங்களில் வெவ்வேறு பெயர்கள் கொண்டும் வந்து கொண்டிருப்பார். ஆனா நமக்கான ஒரு நிலையை, நமக்கான சத்தியத்தை நாம் ஒரு நம் குரு கிட்ட பெறும்போது அதை நம்மையும் மாற்றிக்கொள்ள வேண்டும். எப்பொழுதெல்லாம் தடுமாறுகின்றோமோ குருவின் வார்த்தைகளை நாம் அரவணைத்துக் கொள்ள வேண்டும், ஜீரணித்துக் கொள்ள வேண்டும். சுவாமிஜி ரொம்ப அழகா கொடுத்திருக்காருங்க. ஒவ்வொரு முறையும் அசப்போடணும்னு நினைப்பீங்க. ஊனுருவின் உணர்ச்சிகளால் சலிப்படைந்து நான் செய்ததெல்லாம் தன்முனைப்பு ஒழித்து இறைவா உன் பெருமை உணர்ந்தேன். அன்று முதல் எனக்குள்ளே நீ நிறைந்தாய். மேன்மையுள்ள பேரின்ப ஊற்றாய் உன்னில் நினைக்கின்றேன். காப்பாய் நீ என் நிலை மாறாமல். எவ்வளவு அழகான சங்கல்பத்தை சுவாமிஜி கொடுத்திருக்காருங்க. இந்த உடல் எடுத்து செய்யும் ஒவ்வொரு செயலும் இறைவா நான் சலிப்படைந்தேன், உன்னை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், நான் என்ற முனைப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அந்த முனைப்பு இன்று எனக்கு சலிப்பை கொடுக்கிறது. எனக்கும் முனைப்பு நிறைவை கொடுக்காதுங்க. இன்னைக்கு எனக்கு திருப்தியா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா என்னைக்குமே திருப்தியா இருக்காது. என்னைக்கு அந்த முனைப்பை உடைச்சு போடுறோமோ அன்னைக்கு தாங்க நம்ம திருப்தியா வாழ முடியும். என்னுடையது, நான் செய்தேன், இந்த நான் எனது என்னுடையது, இத முதல்ல அகற்றி விடணுங்க. ஒண்ணுத்துக்கும் உதவாதுங்க. எதுக்கும் உதவும் பார்த்தோம்னா ஒரு முனைப்போட செயல்புரிவதற்காக, மென்மேலும் பதிவுகள் சேர்த்துக் கொள்வதற்காக மட்டும்தான் உதவும். ஆனா நம்ம நோக்கம் என்னங்க? இறைநிலையோடு கரைந்து விட வேண்டும். முடிந்த அளவு இப்பிறவியே உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ள, முடிந்தால் இப்பிறவில் இறைநிலையோடு கரைந்து விடும். நம்ம குழந்தைங்களுக்கு புண்ணியம் என்ற அந்த நிலையை கொடுத்துட்டு போனோங்க. எத்தனையோ சொத்து சேர்த்து வச்சிருக்கோம். சொத்து கொடுத்தா பத்தாதுங்க, ஆனா புண்ணியத்தை கொடுத்துட்டு போனங்க. எந்த அளவுக்கு புண்ணியத்தை கொடுத்துட்டு போறோமோ, நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தது 10 பைசானாலும் அந்த 10 பைசா கோடியா வந்து மல்டிப்ளை ஆகுங்க. அதுதான் சொல்றான், உன் உருவின் உணர்ச்சிகளால் சலிப்படைந்தேன், உட்பொருளா முனை நினைத்தேன் உள்ளுணர்வால். சலிச்சு விடும் போதுதான் என்னடா இவ்வளவு பிரச்சனை, அப்பதான் இறைவன் என் தரிசனத்துக்கு வர. இறைவா நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன், நான் செய்ததெல்லாம் தன்முனைப்பு ஒழித்து இறைவா உன் பெருமையை உணர்ந்தேன் என்று நம்ம தன்முனைப்பு சுக்குளா உடையதோ அன்னைக்குதானே இறைவனோட பெருமையை உணர முடியும். நான் என்று தூக்கி வச்சுக்கும் போது மனம் பாரமா இருக்குங்க, உடல் பாரமா இருக்கும். ஆனா இறைவன் உணர முடியாது. ஆனா என்னைக்கு எல்லாத்தையும் வெளி செலுத்திடுவோமோ, எதுக்கு உடைச்சு போடுறோமோ அன்னைக்கு இறைவனோட பெருமை அன்னைக்கு தாங்க உணர்றோம். அது வரைக்கும் வெறும் எல்லை கட்டிய வடிவில் மட்டும்தாங்க இறைவன் இருக்கும். எங்கும் நீக்க மரம் நிறைஞ்சிருக்கிற அந்த பரம்பொருள் நம்ம அறிவுக்கு கிட்டாது. முனைப்பே நமக்கு தடையா இருக்குங்க. நான் செய்ததெல்லாம் தன்முனைப்பு ஒழித்து இறைவா உன் பெருமை உணர்ந்தேன். அன்று முதல் எனக்குள்ளே நீ நிறைந்தாய். என்னைக்கு நான் என்ற அகங்காரத்திலிருந்து வெளிவருகிறனோ அன்று பரிபூர்ணமாக இறைவன் நம்முள் கரைந்து விடுகின்றான். பரிபூர்ணமாக. ஓஷோ என்ற ஞானி சொல்லுவாருங்க, தேவை இறைவன் உன்னுள் கரைந்து விட தேவை ஒரே ஒரு புள்ளி, ஒரு எம்டி ஸ்பேஸ், ஒரு வெற்றிடம். இறைவன் உனக்காக காத்து கொண்டிருக்கின்றான். நீ உலகத்தை சுமந்து கொண்டிருக்கின்றாய். ஆமாங்க, நம்ம உலகத்தை சுமந்து கொண்டிருக்கின்றோம். அங்க இறைவனுடைய இடம் மிகவும் குறைவாக இருக்கிறது. என்னைக்கு இந்த முனைப்பு உடைச்சு போடுறோமோ அங்க இறைவன், இந்த உடல், இந்த உயிர், இந்த ஆத்மா இறைவனின் அரியாசனமாக மாறிவிடுகிறது. நான் செய்ததெல்லாம் தன்முனைப்பு உரைத்து இறைவா உன் பெருமை உணர்ந்தேன். அன்று முதல் எனக்குள்ளே நீ நிறைந்தாய். மேன்மையுள்ள பேரின்ப ஊற்றாய் வந்து நினைக்கின்றேன். காப்பாய் நீ இந்நிலை மாறாமல். இறைவா உன்னில் கரைந்து விட்டேன். உன்னுள்ளே நான் அடங்க, என்னுள்ளே நீ விளங்க, உனது தன்மை ஒளிர எனதுள்ளும் தூய்மை பெற்றேன். இன்னும் வேறென்ன வேண்டும்? இதை விட வாழ்க்கையில வேற என்ன வேண்டும்?
இறைவனை எல்லாமாக இருக்கும் உண்மையை உணர்ந்து கொள்வதை விட வேறு என்ன வேண்டும் இந்த பூ உலகில்? இதுதானே சலிப்பில்லாத பேரானந்தம். ஒரு நகையோ பொண்ணோ பொருளோ கொடுக்க முடியாத பேரானந்தம் இதுதானங்க. சாமிஜி உடனே ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க கவியில, காப்பாய் நீ இந்நிலை மாறாமல். இறைவனா, எப்பொழுது உன்னை உணர்ந்து விட்டேனோ அந்நிலையிலே என்னை உரைய வைக்க செய்கிறது. உன்னில் நான் உறைந்து விட வேண்டும். அதுல இருந்து வெளியே வரக்கூடாது. இந்த சூழ்நிலை மாறக்கூடாது. உணர்ந்ததாவே இருக்கட்டும். எந்த பதிவுகளும் என்னை சிரமப்படுத்தக்கூடாது. இந்த நிலை தடையாக வராமல் நிறைவாக நான் வாழ்ந்திட வேண்டும். காத்திடு, கண்ணின் மணி போல் என்னை காத்திடு. சுவாமிஜி எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அவர் கவிகளை படிச்சாலேங்க நம் வாழ்க்கை எப்படி வாழணும், என்னென்ன சங்கல்பங்களை எடுத்துக்கொள்ளணும், அந்த சத்தியம் விளங்கிடுங்க. சுவாமிஜி கவியே போதுமானதுங்க. அதுவே நமக்கு விளங்கிடும். ஒவ்வொரு கவியை படிக்க படிக்கங்க நம்ம ஆத்மா தூய்மையாடுது, மறந்துட வேணாங்க. எளிமை, ஈஸியஸ்ட் டெக்னிக் டு பியூரிஃபை அவர் சோல். சாமிஜி கவியை படிக்கிறதுங்க. முதல்ல கவியை படிக்க ஆரம்பிச்சேங்க. நல்ல ஞாபகம் இருக்குங்க. இந்த கவி உள்ளேயே ஏறலைங்க. ஒரு ஆசிரியர் கிட்ட போய் கேட்டேன், ஐயா என்னால் கவி மனப்பாடவே பண்ண முடியல. அப்படி இல்லாம உனக்கு கவி படிக்க தெரியல, நீ இன்னும் நல்லா தமிழ் படிச்சுட்டு கவி படிக்கணும். எப்படி இருந்தாலும் தமிழ் வீக்கு. எப்ப நம்ம தமிழ் படிச்சுட்டு கவியை படிக்கிறது? ஆனா கொஞ்சம் ஆழமா போய் கவி படிக்க ஆரம்பிச்ச பிறகு அப்பதாங்க விளங்குச்சு, நம்ம ஆத்மா உள்ள பதிவுகள் அந்த ஞானியோட வார்த்தைய டக்குன்னு உள் கிரகிக்கலங்க. ரொம்ப சிரமப்படும் உள் கிரகிக்கிறதுக்கு. ஆனா விடாமுயற்சியோட நாம அந்த கவிகள் ஒவ்வொன்றாக படித்து 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 உள்ள அனுப்ப 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 ஆன்மா தூய்மையாகி கொண்டே இருக்கின்றது. ஆட்டோமேட்டிக்கா கவிகளை சுவாமிஜி கூறும், அருட்தந்தை கூறும் அந்த இறை உணர்வை அந்த ஆத்மா ஜீரணித்துக் கொள்கிறது, தன்மயமாக்கிக் கொள்கிறது. ஞானிகளோட கவி அவ்வளவு பவர்ஃபுல்ங்க. நம் வாழ்வின் சங்கல்பங்க. அது சுவாமிஜி சொல்றார், எந்த சிக்கல் வந்த போதும் ஒன்றை அறிந்து விட்டால் அனைத்தும் பெருசே கிடையாது, அது பொடியாகிவிடும். ஒரு அழகான வார்த்தையில சொல்றாருங்க, அத்தனையும் தாங்குதற்கு திறமை பெற்றோம் அறிவறிந்த அமைதியினால். என்னைக்கு நமக்குள்ள இருக்கிற அந்த அறிவை அறிகின்றோமோ அங்க நமக்குள்ள இன்னர் வில் பவர், இன்னர் ஸ்ட்ரென்த் கிடைக்குதுங்க. அந்த ஆத்மாவின் பலம் இருக்கு பாத்தீங்களா, அது நம்ம சுத்தி இருக்கிற பதிவுகளை, பலகீனங்களை ஒண்ணுமில்லாம ஆக்கிடுதுங்க. எந்த வார்த்தை சுமையாக இருந்ததோ, எந்த வார்த்தை என் ஆத்மாவில் காயங்களாக பதிந்ததோ அது ஒன்று இல்லாமல் ஆகிவிடுகிறது. இவங்க என்ன காயப்படுத்திட்டா நான் தாங்க மாட்டேன், அவங்க பேசிட்டா தாங்க மாட்டேன், எத்தனை முறை பேசியிருப்போங்க. ஆனா அறிவு ஒன்றை அறிந்து விட்டால் நம் ஆத்மாவில் கிடைக்கும் அமைதியானது எத்தனை ஈட்டி நம்மில் பாய்ந்த போதும், எத்தனை காயங்கள் நம்மை ஊடுருவிய போதும், நம் ஆத்மாவை காயப்படுத்திய போதும் தாங்கும் சக்தியானது சர்வ வல்லமை பொருந்திய சக்தியாக மாறிவிடுகிறது. அந்த அமைதியில யாருடைய காயங்களும் ஒன்றுமே இல்லாம சென்று விடுகிறது. இதுக்கு காயங்களுக்கு பதில் சொல்லி தானே இந்த பிறவியை கடந்துட்டு இருக்கோம். பதில் சொல்வதற்காக வாய்ப்பு ஒன்றுமில்லாம சென்று விடுகிறது. பேரமைதி நம்ம ஆத்மாவை ஆட்கொள்கின்ற போது பயணம் எவ்வளவு எளிமையா அமைது பாருங்களேன். அப்போ ஒவ்வொரு நிமிடமும் எந்த சூழ்நிலையை நம்ம கடந்து வரும் போதும், நம்ம கடக்க முடியாத தவிக்கும் போதும், எப்படிப்பா இந்த மலையை கடந்து வரப்போற யோசிக்கும் போதும் சாமிஜிகள் இந்த வார்த்தைகள் இருக்கு பாத்தீங்களா, லகுவா கடத்தி கொண்டு வந்துருதுங்க. அத்தனையும் தாங்குதற்கு திறமை பெற்றோம் அறிவறிந்த அமைதியினால்.
திறமை வந்துச்சோ வரலையோ, எனக்கு திறமை வந்துருச்சு சொல்லிட்டு உறுதியா நிக்கணுங்க. என்னைக்கு எனக்கு திறமை வர்றது, எப்போ நான் மீண்டு வர்றது, இப்படி உக்காந்தோன்னா வேலைக்கு ஆகாதுங்க. ஒவ்வொரு பதிவா வெளியே போயிருக்கும், அதுக்கு பதில் சொல்லுவோம், மீண்டும் வரும், பதில் சொல்லிட்டு உள்ள வருவோம், இன்னொரு நெகட்டிவ் பதில் வரும், அது போயிட்டே இருக்கும். அப்போ பதிவு வெளியேறுவதும் அதை கழிப்பதும், மீண்டும் இன்னொரு பதிவு வெளியேறுவதும், இப்படியேதான் வாழ்க்கை போக போதான். இதை கடந்து நாம் என்றுதான் போகின்றோம். அப்போ திறமை குறைவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நமக்கு திறமை இருக்குன்னு நம்புவோங்க. நம்ம இந்த திறமை இருக்குன்ற எண்ணமே வாழ்வு சங்கல்பங்களாக மாற வேண்டுங்க. அத்தனையும் தாங்குவதற்கு திறமை பெற்றோம் அறிவறிந்த அமைதியினால். என் ஆத்மா அறிவறிந்த அமைதியில் இருக்கின்றது. இல்லையே, காலைல தானே வீட்டுல சண்டை வந்துச்சு, பரவாயில்லைங்க, காலைல தானே வந்துச்சு, இப்ப இல்ல இல்லைங்களா, இப்ப குடும்பத்துல அமைதி இருக்கு, என் ஆத்மாவில் அமைதி இருக்கிறத மறுபடியும் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா இந்த பிறவி மட்டும் நம்ம பிறவி கிடையாதுங்க. கடந்த கால எத்தனையோ ஆயிரம் பிறவிகள் கடந்தா இன்னைக்கு வந்திருக்கும். பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் இடையே போராடி கொண்டிருக்கின்றோம். அப்போ நாம அனுதினமும் நாம சிறந்து இருக்கின்றோம், அமைதியில் வாழ்கின்றோம், நிறைவாக வாழ்கின்றோம், திறம்பட வாழ்கின்றோம் என்ற சங்கல்பங்களை ஞானிகள் பற்றி கொண்டு நாம் எடுத்துக்கொண்டே இருக்கணுங்க. சுவாமிஜி மறுபடியும் எப்பெல்லாம் பயம் வரும்போதோ அப்ப சுவாமிஜி நம்ம கொடுக்குறாருங்க, அச்சமில்லை அச்சமில்லை அருச்சுடர்னா. பல சமயங்கள்ல நம்ம அச்சத்தால எங்கன்னா போய் ஒளிஞ்சுக்கிறோங்க, நம்ம மனசு ஒளிஞ்சுக்குது, உருவங்கள் பின்னாடி ஒளிஞ்சுக்குது, சடங்குகள் பின்னாடி ஒளிஞ்சுக்குது, அதுல இருந்து வெளியே வர மறுக்குது. நான் வெளியே வந்தா இந்த சூழ்நிலை எனக்கு அச்சுறுத்தலா இருக்கும், என்னை கஷ்டப்படுத்தும், அவங்க என் மேல பொறாமப்படுவாங்க. முடியாதுங்க. சுவாமி கொடுக்குறாரு பாருங்க, நம்ம பலத்தை நம்ம காட்டுறாருங்க சங்கல்பமா. அச்சமில்லை அச்சமில்லை அருச்சுடர்னா, தெய்வீக சுடர். அப்ப எதற்காக நாம் அச்சப்பட வேண்டும், யாருக்காக அச்சப்பட வேண்டும்? உள்ளும் புறமும் அது இருப்பது இறை என்று வேற எதுவும் கிடையாது. அப்ப எப்பெல்லாம் பயப்படுறோமோ, சூழ்நிலை கண்டு தடுமாறுறோமோ, நம்மை தட்டிக்கொள்ள வேண்டும். அச்சமில்லை அச்சமில்லை அருச்சுடர் நாம். இதைதான் இங்க பாரதி சொல்றாரு, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இச்சகத்தில் உள்ளோரெல்லாம் எடுத்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, அஞ்சுவதை துணிந்துரைப்போம் அறிவேதான் தெய்வம். எதற்காக நம்ம பயப்படணுங்க? ஞானிகள் இம்புட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்ப எதற்காக அச்சப்படணுங்க? நான் கிட்டத்தட்ட நான் ரொம்ப பயந்த சுபாவங்க, ரொம்ப பயப்படுவேங்க. எந்த அளவுக்கு பயப்படுவேன்னா யோசிச்சு பாருங்க. நான் மன்றத்துக்கு வந்த புதுசா 3ஆம் நிலை அகத்தாய்வு போன வாரம் கூட என்னோட தோழி கிட்ட சொல்லியிருந்தேன். 3ஆம் நிலை அகத்தாய்வுல ரொம்ப பயம். 2ஆம் நிலை அகத்தாய்வு அப்ப துரியாதீத தவம் செய்ய சொன்னாங்க ஆசிரியர். அப்படி இப்படி மேல போய் சுத்தவில்லை உட்கார்ந்தா அவங்க டெட் பாடி உட்கார்ந்து, ஏற்கனவே புறத்தில் பார்த்த சூழ்நிலைகளை பயந்து நடுங்கி ஆன்மீகத்துக்குள் நுழைந்தோம். இப்போ துரியாதீதம் என்ற தவம் கொடுக்கும் போது சுத்த வெளியில் ஒரு பிணம் படுத்துக் கொண்டிருக்கிறது. ரொம்ப பயந்துட்டேங்க, அழுது அடிச்சு கீழே வந்து உக்காந்துட்டேங்க. ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இல்லைங்களா? இங்கதாங்க சுவாமிஜி நிற்கிறார், நமக்கு தைரியத்தை கொடுக்கிறார். எதை கண்டு பயப்பட வேண்டாம், அருச்சுடர். யாரை கண்டு பயப்பட வேண்டாம், எந்த சூழ்நிலை கண்டு பயப்பட வேண்டாம். உன்னை இறைவன் இருக்கின்றான், உன்னை ஆக்கவும் காக்கவும் கொண்டிருக்கின்றான். உன்னில் அறிவாக இருந்து உன்னை இயக்கிக் கொண்டிருக்கின்றான். எதற்காக இந்த பயம்? உண்மையிலே ஞானிகளுடைய இந்த வார்த்தையை படிக்க படிக்க பலம் பூர்த்திய வார்த்தைகளா மாறுதுங்க. கிட்டத்தட்ட 10 வருஷமா என் போன் ஒரு லிங்க்டோன் என்ன தெரியுங்களா,
அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே 10 வருஷமா வச்சிட்டு இருக்கேங்க. ஏன்னா எந்த இடத்துலயும் தெரியும் அந்த பயம் எப்படி எப்படி ஒருத்தர் துன்புறுத்தும்னு ஏற்கனவே கண்டிருக்கும். ஒரு ஆத்மா வதையை செய்யும்னு ஏற்கனவே கண்டிருக்கும். அப்ப இனி நாமளும் நம்முடைய சந்ததியரோ இந்த அச்சத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. அந்த வலையில், அச்சம் என்ற வலையில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. அப்போ நாம நம்மளை மேம்படுத்திக்கணும். யாரை பற்றி கொண்டு? ஞானிகளை பற்றி கொண்டு. வாழ்க வளமுடன். பாரதி இன்னொரு கொடுக்கிறாருங்க. அறிஞரை உறுதி ஆசானே பொழுதெல்லாம் எனது பேரொரு வெளியிலே நாட்டம் கர்ம யோகத்தில் நிலைத்திரல் என்றிவை அருளாய் குறி குணமேதும் இலதாய் குலவிடு தனி பரம்பொருளே. எவ்வாறு நம் வாழ்க்கை அமைய வேண்டும்? நம் வாழ்க்கையில் அச்சத்தில் இருக்கக்கூடாது, களங்கத்தில் இருக்கக்கூடாது, குழப்பத்தில் இருக்கக்கூடாது, பணத்தோடு வாழ வேண்டும். அவ்வாறு இருக்க வேண்டும் எனில் எவ்வாறு நாம் வாழ வேண்டும்? அறிவிலே தெளிவோடு வாழ வேண்டும். நெஞ்சிலே உறுதியோடு வாழ வேண்டும். அசையா உறுதியோடு வாழ வேண்டும். அகத்திலே அன்பினோர் வெள்ளம். இறைய அன்போடு, அன்பும் கருணையுமான இறையாற்றலானது அதே அன்பு நிலையோடு என்னில் களங்கமற்ற அன்பு நிலையோடு நான் வாழ வேண்டும். குருவின் பேரன்பு பெருங்கருணை என்னை பரிபூர்ணமாக ஆட்கொள்ள வேண்டும் என்ற சங்கல்பம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உண்மையான அன்பு, உண்மையான கருணை என்பது குரு மட்டுமே அறிவார். அனுதினமும் குருவின் பேரன்பு பெரும் கருணை நம்மை ஆட்கொள்ள வேண்டும். பொறிகள் மீது தனி அரசாணை விழிப்பு நிலையோடு என் பொறிகளை என் அறிவு ஆட்சி செய்ய வேண்டும். பொழுதெல்லாம் எனது பேரொரு வெளியிலே நாட்டம் கர்ம யோகத்தில் நிலைத்திரல். இறைவா, பொழுதெல்லாம் அனுதினமும் உன்னையே சிந்திக்கின்ற, உன்னில் கரைகின்ற, எப்பொழுதெல்லாம் நான் அமைதியாக அமர்கின்றேனோ அப்பொழுதெல்லாம் இறைவனோடு கலைந்து விடுவதற்காக ஒரு பாவனையாவது மேற்கொள்ள வேண்டும். இருட்டுல உட்கார்ந்துருக்கோம் பாத்தீங்களா? இருட்டுல உட்காரும் போது நல்லா கவனிச்சீங்கன்னா இருநிலையோட கரைந்த அனுபவம் நமக்கு கிடைக்கும். இருநிலையோட கரைந்த அனுபவம் நமக்கு கிடைக்கும். மூச்சை நல்லா விட்டுட்டு மூச்சை இழுத்து பாருங்களேன். இருட்டுல இறைவனோடு கரைந்து விட்டு அந்த இறையே நானாக இருக்கிறது. மூச்சை இழுக்கும் போது இறைநிலையோடு கரைந்து விட்டே மூச்சை விடும் போது அது இறையே நானாக இருக்கிறது. ரொம்ப அழகான அனுபவம். நம்ம ஃப்ரீ டைம் என்ன பண்ணுவோங்க? ஒரு டிவி பார்ப்போம், இல்ல ஏதாவது ஒரு சிந்தனைகள், இல்ல உலகத்தை பற்றிய சிந்தனைகள் இருக்கும். சில நிமிடங்கள் இறை அனுபவமாக இறைவனோடு கரைந்து விட்டேன். உள்ளும் புறம் இருப்பது இறையென்று வேறு ஏதும் கிடையாது. ஒரு சில மணித்துளிகள் அந்த அனுபவத்தை எடுத்துக்கொள்ளும் போது, அந்த அனுபவத்தில் கரையும் போது பேரானந்த நிலை இல்லைங்களா? இந்த நிலையில நம்மள தோய்ந்து நம்ம பார்த்து கொண்டோம்னா கர்ம யோகத்தில் நிலைத்திடுவதற்கான ஒரு அறிவு கிடைக்கிறது. கர்ம யோகத்தில் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்கான தெளிவு கிடைக்கிறது. அந்த பாதை நமக்கு தெளிவாக நம் முன் இருப்பதை நம்மால் காண முடிகிறது. என்றிவை அருளாய் இதை வேண்டும். எதுங்க? அறிவிலை தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகள் மீது தனி அரசாணை, பொழுதெல்லாம் உனது பேரொரு வெளியிலே நாட்டம், கர்ம யோகத்தில் நிலைத்தல் என்றிவை அருளாய். என்ன வேணுங்க? இதுதான் வேணும், வேற எது வேண்டாம், மற்றதெல்லாம் டெம்பரரி. என்றிவை அருளாய் குறி குணம் ஏதும் இல்லதாய் அருபமான நிலையே குலவீடு தனி பரம்பொருளே. எவ்வளவு அழகா கேட்டிருக்காரு பாருங்களேன்.
இது படிக்கும் போதுதாங்க சுவாமிஜி ஒரு கவி வந்தது. நித்திய அந்நித்திய நிலை மறவாத ஒத்த உயர்வில் உலகை நோக்கும் தத்துவ ஞானம் தவத்தின் வலிமை சுத்தமாய் ரத்த சுழலும் ஆரோக்கியம் உத்தமர் வாழ்வுக்கே உகந்த செல்வம் எத்தகைய உயிரின் துன்பம் போக்கும் சித்தியும் செயலில் கடமை உணரும் அனைத்தும் பெற்று நிறைவாய் வாழ வாழ்க்கை வளமுடன். பாருங்களேன், நித்திய அந்நித்திய உயிர் பொருள், இயக்க பொருள், எங்கும் நிறைந்த ஏக பொருள், ஏக நிலை. இந்த நிலை மறக்கூடாது. உயிர் எவ்வாறு வந்தது, உள்ளும் புறம் இருப்பதும் இல்லை. இந்த சத்தியத்தை மறக்காமல் ஒத்த உயர்வில் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் மாறினேன் வருது இல்லைங்களா? ஒத்த உயர்வில் உலகை நோக்கும் எவ்வாறு இறைவன் எனக்கு அருளினால் எனக்கு பேரின்ப கழிப்பு கிட்டமோ அவ்வாறாகதான் நாம் பிறரிடம் பழக வேண்டும், பிறரிடம் அன்பும் கருணையோடு இருக்க வேண்டும். ஒத்த உயர்வில் உலகை நோக்கும் தத்துவ ஞானம் தவத்தின் வலிமை. தவம் செய்ய முடியலீங்க, பல நிலைகள் தடையா வந்துருது. என்ன கேட்கிறாங்க சுவாமிஜி? தத்துவ ஞானம், தத்துவத்தை பற்றி தெளிந்த ஞானம், தவத்தின் வலிமை, சுத்தமாய் ரத்த சூழலும் ஆரோக்கியம், உத்தமர் வாழ்வுக்கே உகந்த செல்வம், நிறை செல்வம், எத்தகைய உயிரின் துன்பம் போக்கும் சித்தியும் செயலில் கடமை உணர்வும். பாருங்களேன், பாரதியோட கவியும் நம்ம ஐயாவோட கவியும் எந்த அளவுக்கு பக்கத்துல ஒன்றோடு ஒன்றாக கலைந்திருக்கு பாருங்களேன். வெவ்வேறு காலத்தில் இருந்திருந்தாலும் ரெண்டுமே என்னங்க, இறை மொழிதாங்க, இறை மொழிதாங்க, இறை தரிசனம் தாங்க. இறைவன் வெவ்வேறு காலத்தில் வாழ்ந்த ஞானிகள் மூலம் நாம் எவ்வாறு வாழ வேண்டும், எவ்வாறு சங்கல்பம் மேற்கொள்ள வேண்டும் என்பதை ரெண்டுமே இறைமொழிங்க. இவ்வாறாக வாழணும்னா இந்த சங்கல்பங்களை மேற்கொள்ளணும் ஒவ்வொரு நிமிடமும். அப்ப நமக்கு எவ்வளவு தைரியம் வேணுங்க. இதுதான் என் வாழ்க்கை அறிவு திருப்தியோடு வாழணும், நிறைய அறிவோடு வாழ வேண்டும், உறுதியோட மனதில் உறுதியோடு வாழ வேண்டும். அப்போ வாழணும்னா நமக்குள்ள எவ்வளவு தைரியம் வேணும்ன்றத விவேகானந்தர் புத்தகத்துல கொடுத்திருக்காங்க. விவேகானந்தரை பற்றி விவேகானந்தர்ல மனிதனுக்கு எந்த அளவுக்கு தன்னை உணர்வதற்காக, இறைநிலையில் கரைவதற்கு, இறையை நானாக இருக்கும் சத்தியத்தை உணர்ந்து கொள்வதற்கு மனிதனுக்கு தைரியம் வேண்டும் முதலில். ஆமாங்க, எனக்கு இறைவன் தான், இறைவனை பத்தி அறிவதுதான் என் வாழ்வில் போக்கஸ்டா இருக்கணும். அப்ப ஃபேமிலி இருக்குங்க, நம்ம பாத்துக்கலாம். இறைவன் தானே அந்த ஃபேமிலி கிட்ட ஒப்படைச்சான். அப்ப இறைவன் அந்த ஃபேமிலியை எப்படி பெஸ்டா பாத்துக்கிறது, எவ்வளவு டெடிகேட்டா பாத்துட்டு இறைவனே வழி நடத்துவாங்க. நம்மால இருக்குது எதுவுமே கிடையாதுங்க. என்னாலாவது ஏதொன்றும் இல்லை என் தெய்வமே, நானும் எதுவுமே கிடையாதுங்க. இறைவன் எந்த வழியில போக சொல்றானோ அந்த வழியில அறிவை செலுத்திட்டு பாட்டு போயிட்டே இருக்குங்களா. நம்முடைய உள்ளும் புறமும் நடக்கும் அத்தனை இயக்கமும் இறைவசம்ங்க. விவேகானந்தர் சொல்றவா நமக்கு எவ்வளவு தைரியம் வேணும்ன்ற நிலையில விவேகானந்தர் நமக்கு ஒரு சில வாசகங்கள் கொடுக்கிறாருங்க. எப்படி இருக்கணும் நம்ம மனசு பார்த்தோம்னா, இரும்பினால் ஆன தசையும் எஃகிலான நரம்புகளும் அவற்றுடன் இந்த பிரபஞ்ச உண்மைகளையும் ரகசியங்களையும் ஊடுருவி பார்க்கவும் அவசியமானால் அதற்காக கடலின் அடி ஆழம் வரை சென்று மரணத்தையும் நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய மகத்தான சக்தி இறைவா எனக்கு. ஸ்ட்ரென்த் பாருங்களேன். இறைவனை உணரணும்னா நமக்குள்ள இருக்கிற பதிவுகள் தடையா இல்லாம நம்ம பலம் பொருந்தியதா வரணுங்க. உடலாலும் மனதாலும் அறிவாலும் நாம பலம் மிக்கவர்களாக மாறணுங்க. அப்போ நம்ம தசைகளில் இரும்பினால் நோய்வாய்ப்படக்கூடாது. இரும்பினால் ஆன தசை, பலமான தசை வேணுங்க, ஆரோக்கியம் வேணுங்க, நிறைய ஆரோக்கியம் வேணுங்க. எக்கிலான நரம்புகளும் காயக்கல்பம் செய்ய செய்ய இந்த இரும்பினாலான தசைகளும் எக்கிலான நரம்புகளும் நமக்கு எளிமையாக்கிட்டுங்க. செஞ்சா இந்த பிரபஞ்ச உண்மைகளின் ரகசியம் ஊடுருவி பார்க்கவும், ஒவ்வொரு பிரபஞ்ச ரகசியத்துக்குள்ள ஊடுருவி
ஆய்ந்து பார்க்கணுங்க. ஏன், எதற்கு, எப்படி. ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் அவரு உடல் பலகீனமா இருந்தாலும் இந்த அறிவானது பிரபஞ்சத்துல பாஞ்சி அது எத்தனை ரகசியங்களை கொண்டு வந்ததுங்க. நமக்காக எத்தனை விஞ்ஞான பூர்வமான சத்தியங்களை விட்டுட்டு போயிருக்காங்க. ஆனா நம்ம உடல் பலத்தோட ஆத்ம பலத்தோட செயல்பட்டவங்களா பிரபஞ்சத்தின் ஆதார ரகசியத்தை நம்ம உணர்ந்து கொள்ளலாங்க. சுவாமிஜியோட 2005 அன்பொலி நினைக்கிறேன். அந்த அன்பொலியில சுவாமிஜி சொல்றாருங்க, நீங்க அது படிக்கும் போது அப்படியே அவர் எதிர்க்க காலில விழுந்து அழுவும் போல இருந்ததுங்க. ஒரு 6 பேஜுக்கு அவருக்கு இடைநிலையை பத்தி சொல்றாரு. அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் தான் கொடுத்திருக்கேன், ரகசியம் பதிஞ்சிருக்கு. தவமாற்றை தத்துவ விளக்கத்தை சமுதாயத்துக்கு கொடுக்கலாம். நான் கொஞ்சம் தான் கொடுத்திருக்கேன். நீங்க நம்ம கொஞ்சம் கத்துக்கிட்டு ஒரு ஸ்பீச் கொடுத்தா ஆஹா நான் ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டேன். அவ்வளவு பிரபஞ்ச ரகசியத்தை நம்ம கண் முன்னால கொட்டி வச்சுட்டு நமக்கு அவர் மட்டுமே போதுங்க. நம்ம எவ்வளவு பலம் வேணும்னு விவேகானந்தர் சொல்றாரு. இந்த ஞானிகளோட திரட்சி தாங்க மகரிஷி. இவங்கெல்லாம் எப்படிலாம் நம்ம வாழணும் ஆசைப்பட்டாங்களோ, மனித குலம் எப்படிலாம் இருந்தா இன்னும் சிறப்பா இருக்கும் ஆசைப்பட்டாங்களோ, அப்படிலாம் சுவாமிஜி நமக்காக ஒரு பெட்டகத்தை விட்டுட்டு ஞானிகள் அறிவின் திரிவு பெற்ற நிலைதான். ஒவ்வொரு வார்த்தையும் சுவாமிஜி ஒவ்வொரு வார்த்தைகளும் நாம ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு 2 கவி, ஒரு கவி யோசிக்கிற யோசனைக்கு 2 கவி தாராளமா படிக்கலாம். அது நம்ம வாழ்க்கை சங்கல்பமா அமையுங்க. ஒரு சில வருடம் ஒண்ணும் தெரியாதுங்க. ஆனா வயது ஆக ஆக பாருங்களேன், அறிவு முதிர்ச்சி அடைய அடைய என்னெல்லாம் படிச்சோமோ, என்னெல்லாம் ஆத்மால போட்டோமோ அதெல்லாம் வாழ்க்கையா அமையுங்க. அதோட தரிசனத்தை கண் முன்னே நம் வாழ்க்கையாவே பார்க்கலாம். வாழ்க்கையை முழுமையாக வாழ வேண்டும். ஞானிகளை பற்றி கொண்டு இந்த தெய்வீக சங்கல்பங்களை ஏற்று அவை நமதாக்கி கொண்டு வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல இறையொருளும் குருவரும் துணை புரிவாய் அமையட்டும். வாழ்க வளமுடன். தாய்ப்பழித்த நல்லுள்ளங்களை தாழ்த்தி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன் அம்மா.